அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் திருக்குறளின் வழியாக உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன். இந்த காணொலியின் மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்த திருக்குறள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நெறியை காட்டுகிறது. அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. எப்படிங்க இவரால் மட்டும் இப்படி சொல்ல முடியுது? அப்படி என்னங்க சொல்றாரு? வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்றாரு. என்னங்க அர்த்தம்? யாரெல்லாம் இயல்பாக தன்னுடைய குடும்பத்தோடு, மனைவியோடு, பெற்றோரோடு, குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவரு யாரை காட்டிலும் தலைமையானவர் தெரியுமா? யாரெல்லாம் இறைவனின் அருளை பெற வேண்டும், இறைவனின் அன்பை பெற வேண்டும், எனக்கு எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு துறவிகளாக போகிறார்கள். அப்படி யாரெல்லாம் வாழ்க்கையில் முயல்கிறார்களோ, எந்த பொருளை அடைய வேண்டும் என்று முயல்கிறார்களோ, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுகிறார்களோ, இறைவனை அடைய முன்னுக்கு வரணும் ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு திருவள்ளுவர் யாருக்கு கொடுக்கிறாருங்க? இல்வாழ்க்கை நடத்துபவனுக்கு கொடுக்கிறார். இல்வாழ்க்கைனா என்ன? மனைவியோடு, குடும்பத்தோடு, பெற்ற தாய் தந்தையோடு. நம்ம ரோட்ல பாக்குறோம், எத்தனையோ முதியோர்கள் நடக்க முடியாமல் தகண்டுகிட்டு, அந்த ஒவ்வொரு, நீங்க சென்னையில இருப்பவர்களாக இருந்தால் தெரியும், ஒவ்வொரு சிக்னல்லையும் அந்த பேருந்து ஓட்டும் போதும் சரி, இல்ல வாகனங்கள் ஓட்டும் பொழுதும், அந்த எங்கெல்லாம் சிக்னல்னு சொல்லக்கூடிய அந்த தடைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் கையேந்தக்கூடிய இழிவான நிலையை நம்ம இப்போ இந்த சமூகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னங்க காரணம்? யாருங்க காரணம்? இதற்கெல்லாம் நாம தாங்க காரணம். ஒவ்வொருவரும் அவரவர் தாய் தந்தையை சரிவர கவனித்தால் நிச்சயம் இந்த சமூகம் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் அழகா சொல்லிட்டாருங்க. ஆக அவர் சொல்ற அந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆள் மனதில் படியும்படி சொல்லிக் கொடுங்க. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு அரிய சந்திப்புல, அழகிய முறையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா. மொஹிதீன் பாஷா. நன்றி.